இந்த படத்தில் இவ்வளவும் சொன்னேன். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல படம் பார்க்குறப்ப. இப்போ நான் ஆடியன்ஸாக பேசுகிறேன். ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்ன மாதிரி ஆயிருக்கு. நேரடியாக கதைகளாக வந்துருச்சு. அதை கொஞ்சம் ஒரு மாதிரி நான்லீனியர் ஃபார்மேட்டில் சொல்லியிருந்தா அண்ட் மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த கதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இதுவா நானும் இதில் மாட்டினேனே அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோணும். ஸ்கேமில் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஸ்கேம்லையாவது மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் படமாக பண்ணியிருக்காரு. அதுதான் நிர்வாகம் பொறுப்பல்ல. அந்த டைட்டிலும் சரி, இந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோயின்ஸ் அந்த ஸ்ரீநிதி, அதுக்கப்புறம் மிருதுல்லா, அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாஃப், ஒரு படத்துக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹாஃபு இந்த திருடுறது ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த ஹீரோயின் சாங் அப்படிலாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இறங்குச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பேக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் இந்த படம் வந்து ஒரு பார்க்குற ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம்.